Okay friends, welcome back to Read and Speak English channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன் பார்ட் நம்பர் 1. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களே வந்து சேரும். ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் ஆடியோ குவாலிட்டி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷனல் ஸ்டேட்மெண்ட். there is nothing more difficult than finding something more easily. உலகிலேயே கடினமானது எளிதானதை தேடுவது தான். ஓகே, ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது ஒரு பிக்சோரிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக இங்கே நான் சொல்லியிருக்கேன். he teaches them, அதான் ஆக்டிவ் வாய்ஸ். he teaches them. ஸோ இதை வந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றணும்னு சொன்னால் முதல்ல தெம் வந்துட்டு சப்ஜெக்டாக மாறணும். அப்போது தெம் சப்ஜெக்ட்டுக்கு வந்தால் அது தேன்னு மாறிடும். he teaches them வந்துட்டு ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் பேசிவ் வாய்ஸாக மாற்றுறதுக்கு நீங்கள் ஈஸ் ஆர் அந்த ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணிவிட்டு டீச்ன்ற வெர்போட தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணணும், அதாவது டாட். ஸோ தேக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிலரி வெர்ப் ஆர் வரும். ஸோ தே ஆர் தாட். ஹீ வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வரும்போது பை ஹிம் வரும். அது ஹிம்னு வரும். பை வந்துட்டு எல்லாத்துக்கூடையும் ஆட் பண்ணணும். ஸோ தே ஆர் டாட் பை ஹிம். ஹீ டீச்சர்ஸ் தம். தே ஆர் டாட் பை ஹிம். இதுதான் வந்துட்டு ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன். செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, மை ஃப்ரெண்ட் இஸ் அட்வைசிங் மீ. மை ஃப்ரெண்ட் இஸ் அட்வைசிங் மீ. ஸோ மீ வந்துட்டு உங்களுக்கு சப்ஜெக்ட் வரும்போது ஐன்னு மாறும். ஈஸ் அட்வைசிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஆம் இல்லை ஈஸ் இல்லை ஆர், இது ஏதாவது ஒரு ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணிவிட்டு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப், அட்வைஸ்க்கு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணணும். அப்போது ஈஸ் அட்வைசிங் எப்படி மாறினா ஐ வர்றதுனால இங்கே ஆம் வரும். ஸோ ஐ ஆம் பீயிங் அட்வைஸ்ட். அந்த ரூல் பிரகாரம் ஒரு பீயிங்ன்ற வார்த்தை போட்டு அது பக்கத்தில் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஆம் பீயிங் அட்வைஸ்ட் பை மை ஃப்ரெண்ட் அப்படியே போட வேண்டியது தான். அது எந்த மாற்றமும் வராது. ஸோ மை ஃப்ரெண்ட் இஸ் அட்வைசிங் மீ அப்படின்னு சொன்னால் ஐ ஆம் பீயிங் அட்வைஸ் பை மை ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டு எனக்கு ஆலோசனை சொல்கிறார், நான் என் நண்பனால் ஆலோசனை சொல்லப்பட்டேன் அப்படின்ற அர்த்தத்தில் அது வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, த பாய் ஹேஸ் கிவன் ஹர் த பென். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சென்டென்ஸ். த பாய் ஹேஸ் given her the pen. இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். இது பேசிவ் வாய்ஸில் வரும்போது எது இருக்குது ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பாய் ஹேஸ் given her, அதுதான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஹர் தான் வந்துட்டு உங்களுக்கு பேசிவ் வாய்ஸோட சப்ஜெக்டில் வரணும். ஸோ ஹர்னா இங்கே வந்து ஷீன்னு மாறிடும். ஹேஸ் கிவன் அப்படின்னா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேஸ் கிவன் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதர் ரூல் பிரகாரம் அந்த ஹேஸ் அப்படியே போட்டுட்டு பீன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ப். ஸோ பாய் ஹேஸ் கிவன் ஹர் த பென், ஷீ ஹேஸ் பீன் கிவன் வரும். ஸோ ஷீ ஹேஸ் பீன் கிவன் என்ன, த பென் அது முன்னாடி வரணும். பை தி பாய் அது அடுத்தது வரணும். ஸோ ஆர்டர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் இங்கே எப்படி பண்ணுறோன்றதை பார்த்துங்க. ஷீ ஹேஸ் பீன் கிவன் பை த பாய் த பென் சொன்னால் அந்த சென்டென்ஸ் தப்பாயிடும். ஸோ ஷீ ஹேஸ் பீன் கிவன் த பென் அதுதான் ப்ரியாரிட்டி. பை த பாய் அது வந்து கடைசியாக வரும். ஸோ த பாய் ஹேஸ் கிவன் ஹர் த பென்னா ஷீ ஹேஸ் பீன் கிவன் த பென் பை த பாய். ஐ ஹெல்ப்ட் ஹிம் இன் ஹிஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹெல்ப்ட் ஹிம் இன் ஹிஸ் ஸ்டடீஸ். அப்போ ஹிம் வந்துட்டு உங்களுக்கு சப்ஜெக்டில் வரும்போது ஹீயாக மாறிடும். ஐ ஹெல்ப்ட் ஹிம்ன்றது பாஸ்ட் சிம்பிள். பாஸ்ட் சிம்பிளுக்கு நம்ம வந்து வாஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும். அதே போல் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் ஹெல்ப்புக்கு வந்து ஹெல்ப்டு. ஸோ ஹீ வாஸ் ஹெல்ப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பை மீ வந்து முன்னாடி வரும். ஹீ வாஸ் ஹெல்ப்டு பை மீ இன் ஸ்டடீஸ் அப்படியே நீங்கள் போட்டுக்க வேண்டியது தான். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அது மாறி வந்தது. இந்த எக்ஸாம்பிளில் அந்த ஐ வந்து அதுக்கு ப்ரியாரிட்டி ஜாஸ்தி. ஸோ ஹீ வாஸ் ஹெல்ப்டு பை மீ இன் ஸ்டடீஸ். ஹீ வாஸ் ஹெல்ப்டு இன் ஸ்டடீஸ் பை மீன்னு சொன்னால் அது சரியாக வராது. ஸோ ஐ ஹெல்ப்டு ஹிம் இன் ஸ்டடீஸ் வந்துட்டு ஹீ வாஸ் ஹெல்ப்டு பை மீ இன் ஸ்டடீஸ்ன்றது பேசிவ் வாய்ஸாக வரும். he invites me அப்படின்ற ஆக்டிவ் வாய்ஸ்
ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மீன்றது ஐயா மாறுது. அப்புறம் இன்வைட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் சிம்பிள், அதனால் ஐ ஆம் இன்வைட்டட் அப்படின்னு வருது. இன்வைட்டோட தேர்ட் ஃபார்ம் வந்து இன்வைட்டட். ஸோ ஐ ஆம் இன்வைட்டட் பை ஹீ, இங்கே வரும்போது ஹிம் வரும். ஸோ ஐ ஆம் இன்வைட்டட் பை ஹிம். ஸோ ஹீ இன்வைட்ஸ் மீ, ஐ ஆம் இன்வைட்டட் பை ஹிம். இதுதான் பேசிவ் வாய்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹீ டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே போட்டுற வேண்டியதான் சப்ஜெக்டில். டேக்ஸ் மறுபடியும் வந்து இது ப்ரெசன்ட் சிம்பிள். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஆக்சிலரி வர்ப் வந்து ஈஸ் வரும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஈஸ், டேக்கோட தேர்ட் ஃபார்ம் டேக்கன் பை ஹீ. இந்த பக்கம் வரும்போது ஹீ வந்து ஆப்ஜெக்ட் வரும்போது ஹிம் ஆகிடும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டேக்கன் பை ஹிம். ஹீ டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டேக்கன் பை ஹிம். மை மதர் ப்ரிப்பேர்ஸ் டேஸ்டி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டேஸ்டி ஃபுட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டேஸ்டி ஃபுட்ஸ் அப்படியே போட்டுக்கலாம் சப்ஜெக்டில். ப்ரிப்பேர்ஸ் மறுபடியும் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். ஸோ இந்த இடத்துல டேஸ்டி ஃபுட்ஸ் ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால ஆர்ன்ற ஆக்சிலரி வர்ப் வரும். ஸோ டேஸ்டி ஃபுட்ஸ் ஆர், ப்ரிப்பேரோட தேர்ட் ஃபார்ம் வந்து ப்ரிப்பேர்டு. ஸோ டேஸ்டி ஃபுட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை மை மதர் அப்படியே போட்டுற வேண்டியது தான். ஸோ எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ டேஸ்டி ஃபுட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை மை மதர். மை மதர் ப்ரிப்பேர்ஸ் டேஸ்டி ஃபுட்னா டேஸ்டி ஃபுட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை மை மதர். ராஜா எக்ஸ்பெக்ட்ஸ் ராணி டு கம் அப்படின்னு வரும்போது இங்கே ஆப்ஜெக்ட் வந்துட்டு ராணி தான். அதனால் ராணி வந்து சப்ஜெக்ட்டுக்கு வருது பேசிவ் வாய்ஸில். ஸோ ராணி அப்படியே போட்டுற வேண்டியது தான். எக்ஸ்பெக்ட்ஸ் மறுபடியும் வந்து ப்ரெசன்ட் சிம்பிள். அதனால் வந்து ராணி வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்ன்றதுனால ஈஸ்ன்ற ஆக்சிலரி வர்ப் அங்கே வருது. எக்ஸ்பெக்டோட தேர்ட் ஃபார்ம் வந்து எக்ஸ்பெக்டட். ஸோ ராணி ஈஸ் எக்ஸ்பெக்டட்னு வரும். பை யார்? பை ராஜா. சப்ஜெக்ட்டுக்கு ராஜா இங்கே வந்துடுது. டு கம் அப்படியே நீங்கள் போட்டுக்க வேண்டியது தான். ஸோ ராஜா எக்ஸ்பெக்ட்ஸ் ராணி டு கம்னா ராணி இஸ் எக்ஸ்பெக்டட் பை ராஜா டு கம். தே ட்ரீட் மீ வெரி வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு மீ தான் உங்களுக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ மீ வந்து சப்ஜெக்ட் வரும்போது ஐயா வருது. ஸோ ஐ ட்ரீட் மீ வெரி வெல். ட்ரீட்ன்றதுன்னா மறுபடியும் வந்து இங்கே ப்ரெசன்ட் சிம்பிள் தான். ஸோ ஐயோட ஆக்சிலரி வர்ப் வந்து ஆம் வரும். ட்ரீட்டோட தேர்ட் ஃபார்ம் ட்ரீட்டட். ஸோ ஐ ஆம் ட்ரீட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா வெரி வெல் வந்து இங்கே வந்துட்டு பை தெம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வரும். ஸோ ஐ ஆம் ட்ரீட்டட் வெரி வெல் பை தெம். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ த ட்ரீட் மீ வெரி வெல்னா ஐ ஆம் ட்ரீட்டட் வெரி வெல் பை தெம். அப்புறம் தே பாய்காட்டட் த மீட்டிங். தே பாய்காட்டட் த மீட்டிங். அது வந்து தே வந்துட்டு பை தெம்மாகவும் இந்த மீட்டிங் அப்படியே நீங்கள் சப்ஜெக்டில் போட்டுக்கலாம். பாய்காட்டட் அப்படின்னா பாஸ்ட் சிம்பிள். ஸோ பாஸ்ட் சிம்பிள்னால் உங்களுக்கு த மீட்டிங் வாஸ் வரும். வாஸோ வேற போடலாம். சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கிறதுனால வாஸ். த மீட்டிங் வாஸ் பாய்காட்டட். ஸோ பாய்காட்டோட தேர்ட் ஃபார்மும் பாய்காட்டட் தான். ஸோ மீட்டிங் வாஸ் பாய்காட்டட். தே இங்கே வரும்போது பை தெம்னு மாறிடும். தே வந்துட்டு ஆப்ஜெக்ட்க்கு வரும்போது பை தெம் மாறிடும். ஸோ தே பாய்காட்டட் த மீட்டிங்னா த மீட்டிங் வாஸ் பாய்காட்டட் பை தெம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் நம்ம ஈஸியாக மாற்ற முடியும். சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்து இந்த கன்வர்ஷன் ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன் நம்ம பார்க்கலாம் ஃப்யூச்சர் வீடியோஸில். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், கிளிக் த பெல் ஐக்கான், choose the all options. Support me, encourage me and motivate me for all my efforts. So till we meet again, take care, bye bye, thank you.